அவங்க கூட்டல் கழித்தல் சொல்லித்தர போகிறாங்கப்பா. அந்த செடிகளுடைய விலை பட்டியல் இங்கே கொடுத்துருக்குறாங்க. ரோஜா செடி 46 ரூபா, சாமந்தி செடி 27, மல்லிகை செடி 36, சம்மங்கி செடி 35, செம்பருத்தி செடி 16. இப்போ இந்த விலைகளை இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, மல்லிகை செடியோட விலை ரோஜா செடியோட விலை, அப்போது ரெண்டு சேர்த்து அவங்க எவ்வளோ பணம் கடையில் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்க வேணும். அப்போ அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு இப்போ பார்க்கலாம் சாமி. மல்லிகை செடியோட விலை 36, அடுத்தது ரோஜா செடியோட விலை 46. இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஆட் பண்ண போகிறோம். எதை ஆட் பண்ணணும்? 6ஓட 6, 6ஓட 6 நம்ம கூட்டல் செய்ய போகிறோம். கூட்டிடலாமா தங்கம்? ஸோ அப்போ என்ன பண்ண வேணும்? பென்சில் மாற்றிக்கலாங்கன்னு, இது ரொம்ப இதாக இருக்குது. சரி. ஸோ 6ஓட 6ங்கிறதுனால நாம் இப்போது முதல்ல இந்த 6 இருக்குதுல்ல, மேலே இருக்கிற 6, அதை மனசில் வச்சுக்கோ. 6 in the mind. அடுத்த 6 நீ கோடு போட்டு வச்சுக்கோ. 6 கோடு போட்டுக்கோ சாமி. போட்டுட்டு 6 மனசில் வச்சுருக்கியா? 7, 8, 9, 10, 11, 12. என்ன உனக்கு விடை கிடைக்கிது? 6ஓட 6 கூட்டினீங்கன்னா 12 கிடைக்கிது. இந்த 2 என்ன பண்ண வேணும்னா இந்த இடத்துல போட்டுறணும். மிச்ச 1 இங்கே கேரி பண்ணிக்கணும், மீதியை இங்கே கொண்டு போயிடணும். 1ஓட 3 கூட்டினீங்கன்னா 4, 4ஓட 4 கூட்டினீங்கன்னா 8. அப்படி உனக்கு கூட்டல் செய்கிறதுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ண வேணும்? மறுபடியும் நீ கோடு போட்டு கூட்டிக்கிறணும். சரி, இப்படி கோடு போட்டு 4 கூட்டி இங்கே மிச்சம் 1 இருக்கா? 1ஓட 3 கூட்டினா 4, 4க்கு அப்புறம் 5, 6, 7, 8. அந்த மாதிரி நீ கூட்டல் செஞ்சுக்கணும். எரேசரை பெருசு பண்ணிக்கிறோம். சரி, அடுத்தது போய்க்கலாமா சாமி? இப்போ இந்த கூட்டல் உனக்கு புரிஞ்சுதா? அடுத்தது மல்லிகை செடி சாமந்தி செடி ஒருத்தர் வாங்குறாங்க. இது ரெண்டுக்கும் சேர்த்து எவ்வளோ பணம் தருவாங்கன்னு நம்ம பார்க்கணும். மல்லிகை செடியோட விலை 36, சாமந்தி செடி 27. இப்போது 6, 7 இருக்குதுல்ல, இது ரெண்டில் எந்த நம்பர் பெருசோ அதை மனசில் வச்சுக்கணும். 7 பெருசாக இருக்கனால 7 மனசில் வச்சுக்கலாம். ஓகேயா? இப்போ இந்த 6 இருக்குல்ல, 7 மனசில் இருக்குது. 6 6 கோடு போட்டுக்கோ, இல்லைன்னா 6 விரலை விட்டுக்கோ. மனசில் 7 இருக்குது. 8, 9, 10, 11, 12, 13. மிச்சம் எத்தனை தங்கம் இருக்குது? 13. ரெண்டையும் கூட்டினோம்னா நமக்கு கிடைக்கிறது 13. இந்த 13ல் 3 இங்கே போட்டுட்டு 1 கேரி பண்ணிக்குவோம். ஓகேயா? இப்போது அடுத்தது என்ன பண்ணுவோம்? 1ஓட 3 கூட்டினீங்கன்னா 4, 4ஓட 2 விரல் விட்டுக்கோ, 2 விரல் விட்டு 5, 6. அப்போ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்? 6 வரும். இப்போ 2 பணத்தையும் சேர்த்தோம்னா நம்ம எவ்வளோ கடைக்காரருக்கு கொடுக்கணும்? 63 ரூபா கொடுக்க வேணும். அடுத்தது இங்கே பார்த்தோன்னா சாமந்தி செடியோட விலை 27 ரூபா, சம்மங்கி செடியோட விலை 35. இப்போ இது ரெண்டையும் நம்ம கூட்ட போகிறோம். 2ல் எது பெருசோ அதை மனசில் வச்சுக்கோ. 7 மனசில் வச்சுக்கோ. 5க்கு 5 விரல் விட்டுக்கோ. 7க்கு அப்புறம் 8, 9, 10, 11, 12. இப்போ 12 வருதா? 12ல் 2 இங்கே போட்டுட்டு மிச்சம் 1 மேலே கேரி பண்ணிக்கோ. கேரி பண்ணுறது எப்போவும் ரவுண்ட் போட்டுக்கணும். ஓகேயா? அப்போது இப்போ 2ஓட 1 கூட்டினோம்னா 3, மிச்சம் இருக்கிற 3க்கு 3 விரல் விட்டுக்கோ. 3க்கு அப்புறம் 4, 5, 6. அப்போ நமக்கு என்ன விலை வருது? 62 ரூபான்னு சொல்லி விலை வருது. அடுத்த பக்கம் இங்கே பார்த்தோம்னா ரோஜா செடியோட விலை எவ்வளோ சாமி? 46 ரூபா எழுதிடுறோம். சம்மங்கி செடியோட விலை 27. எப்படி கூட்டுறதுன்னு சொல்லி கொடுந்த 6ஐயும் 7ஐயும் பெருசாக இருக்கிற நம்பரை மனசில் வச்சுக்கோ. 6க்கு 6 விரல் விட்டுக்கோ. ஓகேயா? 7 மனசில் வச்சுட்டு 7க்கு அப்புறம் 8, 9, 10, 11, 12, 13. 13க்கு 3 போட்டுடுறோம். மிச்சம் அந்த 1 வரும்ல, அந்த 1 இங்கே கேரி பண்ணிக்கணும். இப்போ மறுபடியும் கூட்டல் செஞ்சுக்கலாமா? 1ஓட 4 கூட்டினோம்னா 5, 5க்கு அப்புறம் 2 விரல் விட்டுக்கோ. 6, 7. இப்போ நமக்கு 73. எத்தனை ரூபா நம்ம பணம் கடைக்காரருக்கு கொடுக்கணும்? 73 ரூபா கடைக்காரருக்கு கொடுக்கணும். அடுத்தது செம்பருத்தி செடியோட விலை 16 ரூபா, ரோஜா செடியோட விலை 46. இது ரெண்டையும் நம்ம கூட்டல் செய்ய போகிறோம். ஒரு 6 மனசில் வச்சுக்கோ.
இன்னொரு 6க்கு நீ விரல் விட்டுக்கோ, இல்லைன்னா கோடு இந்த மாதிரி போட்டுக்கோ. 6க்கு அப்புறம் மனசில் 6 இருக்குது. 6க்கு அப்புறம் 7, 8, 9, 10, 11, 12. 12ல் இந்த 2 இங்கே போட்டுடுறோம். இந்த 1 கேரி பண்ணி 1 போட்டு ரவுண்டு போட்டுக்கணும். 1ஓட 1 கூட்டினோன்னா எத்தனை சாமி கிடைக்கும் நமக்கு? 1ஓட 1 கூட்டினோம்னா 2. 2க்கு அப்புறம் 4 இருக்குது. 4 விரல் கையில் விட்டுக்கோ. 3, 4, 5, 6. இப்போ 6ங்கிறத இங்கே நம்ம போட்டுடுறோம். இது 2ஐயும் கூட்டினோம்னா நம்ம கிடைக்கிற விடை எவ்வளோ சாமி? 62. அடுத்தது பார்த்தோம்னா இந்த பக்கம் சம்மங்கி செடியோட விலை 35 ரூபா, ரோஜா செடியோட விலை 46 ரூபா. இப்போ 5ஐயும் 6ஐயும் நம்ம கூட்டணும். 2ல் எது பெருசு? 6 மனசில் வச்சுக்கோ. 5க்கு 5 விரல் விட்டுக்கோ. 6க்கு அப்புறம் 7, 8, 9, 10, 11. 11ல் ஒரு 1 இங்கே போட்டுட்டு இன்னொரு 1 கேரி பண்ணிக்கோ. 1ஓட 3 கூட்டினோம்னா 4. மிச்சம் இருக்கிற 4க்கு 4 விரல் விட்டுக்கோ. 5, 6, 7, 8. நமக்கு எவ்வளோ தங்க விலை வருது? 81 ரூபா நம்ம வந்து கடைக்காரருக்கு கொடுக்கணும். அடுத்து இந்த பக்கம் இதில் என்ன சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா கழித்தல் சொல்லி தந்துருக்குறாங்க. ஸோ கடைக்காரரிடம் கொடுத்த பணம் 60 ரூபா, ரோஜா செடியோட விலை 46 ரூபா. இப்போ மிச்சம் நமக்கு கடைக்காரர் எவ்வளவு பணம் தரணும்னு கேள்வி கேட்குறாங்க. அப்போ இது நம்ம இங்கே 0 இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும்? 0 இருந்ததுன்னா கடை வாங்கணும். எப்போவுமே கணக்கில் கடை வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் 10 தான் வரும், சரியா? அப்போ இந்த 6ல் 1 கடன் கொடுத்துட்டோம்னா மிச்சம் என்னன்னு மாறிடும்? 5ன்னு மாறிடும். அப்போ எப்படி சாமி வருதுங்க? இந்த இடத்துல 10 கடன் வந்துருச்சு, இந்த 6 போய் என்ன வந்துருச்சு? 5ன்னு மாறிடுச்சு. இப்போ 10ல் 6, 10 விரல் விட்டுக்கோ. 10 விரல் 5, 6, 7, 8, 9, 10. 10ல் 6 போகணும். 3, 3. 6 போயிடுச்சு. மிச்சம் எத்தனை தங்கம் இருக்குது? 4 இருக்குது. அந்த 4 இங்கே போட்டுக்கணும். இங்கே மறுபடியும் மேலே எத்தனை இருக்குது? 5. 5 விரல் விட்டுக்கோ. 1, 2, 3, 4, 5. 5ல் எத்தனை போகணும்? 4 போகணும். 4 போச்சுன்னா மிச்சம் எத்தனை? 1. அப்போது கடைக்காரருக்கு நம்ம எத்தனை ரூபா பணம்? கடைக்காரர் மீதி நமக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 14 ரூபா கொடுக்கணும். அடுத்த கணக்கு, கடைக்காரரை 40 ரூபா நம்ம கொடுக்குறோம். மல்லிகை செடி வந்து 36 ரூபா, சரியா? 40 சாக்லேட்டில் 36 சாக்லேட் போச்சுன்னா என்ன? சாக்லேட் கணக்குனா 4ன்னு சொல்லிடுவோம். இப்போ நம்ம கணக்காக பார்க்கும்போது இப்போ இங்கே 0 தான் இருக்குது. அப்போ இங்கேருந்து 1 கடை வாங்குவோம். 4ல் 1 போச்சுன்னா எத்தனை சாமி வரும்? 3. 1ன்னா நம்ம எவ்வளவுன்னு இங்கே கணக்கு கொண்டு வரணும்? 10. இப்போ 4ல் 1 போச்சுன்னா 3. இப்போ 10ல் 6 போச்சுன்னா எத்தனை வரும் பார்க்கலாம்? 10 விரல் விட்டுக்கோ. 5, 6, 7, 8, 9, 10. 10ல் நம்ம எவ்வளவு போகணும்? 6 போகணும். 6 போச்சுன்னா மிச்சம் எத்தனை தங்கம் இருக்குது? 4 இருக்குது. மேலே 3 இருக்குது, கீழேயும் 3 இருக்குது. 3ல் 3 போச்சுன்னா 0. இப்போ கடைக்காரர் மீதி நமக்கு எவ்வளோ தருவார்? 4 ரூபா தருவார். அடுத்த கணக்கு, கடைக்காரர்கிட்ட நம்ம 50 ரூபா தந்துடுறோம், சரியா? செம்பருத்தி செடி வந்து எத்தனை ரூபாயாம்மா? 16 ரூபா. அப்போ அவர் எவ்வளவு நமக்கு தரணும்னு பார்க்கணும். இங்கே 0 இருக்கிறனால என்ன பண்ணுவேன்? இங்கேருந்து கடன் வாங்குவியா? 5ல் 1 ரூபா கடன் கொடுத்துட்டோம்னா 5 என்னவா மாறிடும்? 4ஆக மாறிடும். 5 என்னவா சாமி மாறிடுது? 4ஆக மாறிடுது. 1 கடன் கொடுக்குறோன்னா அந்த 1 இங்கே எவ்வளவா வரும்? கடனா 10 ரூபாயா வரும். வழக்கம் போல் விரல் விட்டுக்கோ. 10ல் 6 போகணும். 5, 6, 7, 8, 9, 10. 10ல் எத்தனை போகணும்? 6 போகணும். 6 போச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்குது? 4. இங்கே மேலே 4 தான் இருக்குது, 1 கடன் கொடுத்ததுக்கப்புறம். 4ல் 3 போகணும். 4 கோடு போட்டுக்கோ. 3 போச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. சரிப்பா, 4ல் 1 போகணும், 3 போகக்கூடாது. 4ல் 1 கழிக்கணும். 4 இருக்குது. 4 விரலில் ஒரு விரலை மடக்கிடு. மிச்சம் எத்தனை விரல் இருக்கும்? 3 விரல் இருக்கும். இப்போ கடைக்காரர் நம்ம 50 ரூபா கொடுத்து 16 ரூபாய்க்கு செம்பருத்தி செடி வாங்கிட்டோம்னா மிச்சம் 34 ரூபா தருவார். அடுத்தது கடைக்காரர்கிட்ட 30 ரூபா தருவோம். 27 ரூபாய்க்கு என்ன பண்ணிடுறோம்? சாமந்தி செடி வாங்கிடுறோம். மிச்ச கடைக்காரர் நமக்கு எவ்வளவு தரணும்னு பார்க்க போகிறோம். அப்போது இங்கே 0 இருக்கிறதுனால 3லேருந்து 1 கடன் வாங்குவியா? 1ன்னா அது என்னவா மாறும்? 10ஆக மாறிடும்.
3ல் 1 கடன் கொடுத்துட்டு மிச்சம் எத்தனை இருக்கும் இங்கே? இந்த இடத்துல 2 தான் இருக்கும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம்? 10ல் 3 10 விரல் விட்டுக்கோ, இல்லைன்னா 5 6 7 8 9 10. ஓகே, 10 கோடு போட்டுக்கோ. 3 வேணாம். மிச்சம் எத்தனை இருக்குது எண்ணி பார்க்கலாம். 1 2 3 4 5 6 7. மிச்சம் எத்தனை இருக்குது கோடுகளை எண்ணோம்னா? சாரி, இப்போ இதில் என்ன தம்பி கொடுத்துருக்குறாங்க? 7 நம்ம கம்மி பண்ணணும். ஓகேயா, 7 கம்மி பண்ணுறதுக்கு 3 கம்மி பண்ணிட்டோம். சரி, இங்கேருந்து 1 கடை வாங்கினோம்னா 10, 3ல் 1 கடன் போயிடுச்சுன்னா 2. ஓகேயா, 10ல் 4 5 6 7 8 9 10. 10ல் 7 போகணும். 3 6 7. 7 போச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்குது சாமி? 3 தான் இருக்குது. 2ல் 2 போச்சுன்னா 2 கோடு இருக்குது. 2 கோடும் போயிடுச்சுன்னா மிச்சம் 0. இப்போ கடைக்காரர் நமக்கு 3 ரூபா திருப்பி தர வேணும். அடுத்த கணக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கடைக்காரர்கிட்ட நம்ம 50 ரூபா தர்றோம். சம்மங்கி செடி வந்து 35 ரூபா. இப்போ மிச்சம் நமக்கு எத்தனை ரூபா வரும்னு பார்க்கணும். இப்போ இங்கே 0 இருக்குது, அதனால் 5 கிட்ட இருந்து 1 கடன் வாங்குவோம். 5 கிட்ட இருந்து 1 கடன் வாங்கிட்டோம்னா 5 என்னவா மாறிடும்? 4. அப்போ இங்கே 0 வந்து கடன் வாங்கினதுனால 10ன்னு மாறிடும். 10ல் 10 கோடு போட்டுக்கலாமா? இல்லை நீ வந்து 10 விரல் விட்டுக்கோ. 5 10ல் 5 போச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்குதுன்னு பாரு. 1 2 3 4 5 5. சரியா, அடுத்தது மேலே எத்தனை இருக்குது? 4 இருக்குது. 4 கோடு இல்லை 4 விரல் விட்டுக்கோ. அதில் 3 மடக்கிடு. மிச்சம் எத்தனை இருக்குது? 1 இருக்குது. அப்போ மிச்சம் எத்தனை பணம் நமக்கு கிடைக்கும்? 15 ரூபா கிடைக்கும். கடைக்காரர்கிட்ட 20 ரூபா தர்ற. செம்பருத்தி செடி வந்து 16 ரூபா. மிச்சம் எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. வழக்கம் போல் நம்ம என்ன சாமி பண்ணணும்? இங்கே 0 இருக்கிறதுனால இங்கேருந்து 1 கடன் வாங்குவோம். 1ன்னா 10ன்னு அர்த்தம். 2ல் 1 கொடுத்துட்டோம்னா மிச்சம் எத்தனை இருக்கும்? 1 தான் இருக்கும். அடுத்து இங்கே பார்க்குறோம். 10ல் 10 கோடு போட்டுக்கலாமா? 5 6 7 8 9 9 10. 10 கோடில் 6 கோடு. 2 4 6. 6 போச்சுன்னா மிச்சம் எத்தனை இருக்குது? 4 இருக்குது. 1ல் 1 தான் இருக்குது. 1ஐ அடிச்சிட்டோம்னா ஒன்றுமே இல்லை, 0. அப்போ கடைக்காரர் நமக்கு எத்தனை ரூபா மீதம் தருவார்? 4 ரூபா தருவார்.